லவ் அப்படின்னு வரும்பொழுது ஜாதகமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. லவ்ல தானே ஜாதகம் பார்க்குறோம்னு சொல்லியிருக்கு. ரிலேஷன்ஷிப்பில் ஜாதகம் பார்க்குறோம்னு சொல்லவே இல்லையே. பரிகாரம் ஓப்பனாக சொல்கிறேன். ஆக்சுவலாக பரிகாரம் இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸே சொல்கிறேன். முதல்ல ஒரு பெண் ஜாதகத்தை கொடுத்தா அந்த பெண் யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அவங்க அம்மாவோட மனநிலைமை என்ன, அப்பாவோட மனநிலைமை என்ன, இது எல்லாமே நம்ம இப்போ ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கண்டிப்பா லவ் மேரேஜ்க்கு ஜாதகம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஏஎல்பி ஜோதிடர் பரணி வெங்கடாச்சலம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெண்டு பேர் வீட்லையுமே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆன் ஆகணும் இல்லைங்களா? ஸோ லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகவே மாட்டாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அங்கே ஸ்டக் ஆகி நின்றுடுவாங்க. ரெண்டு பேருக்குமே முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது அதில் சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க. எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கே நிறைய டைம் எடுத்துப்பாங்க. ஸோ ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண்கள் வீட்டில் நிறையா இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போது லவ் அப்படின்னு வரும்பொழுது ஜாதகமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது லவ்ல தானே ஜாதகம் பார்க்குறோம்னு சொல்லியிருக்கு. ரிலேஷன்ஷிப்பில் ஜாதகம் பார்க்குறோம்னு சொல்லவே இல்லையா? அதுதான் லவ்ங்கிற ஒரு மந்திரம் சொல்கிறோம் இல்லையா? நல்ல ஒரு விஷயம், வீட்டில் நல்ல விஷயமே பேசுவாங்க. ஒரு மந்திரம் சொல்கிறோம், திருப்பி ஒரு கணபதிக்கு ஒரு மந்திரம் சொல்கிறோம், முருகனுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறோம், ஓம் நமச்சிவாய் சொல்கிறோம். அப்போ நல்ல விஷயம். இப்போ நல்ல விஷயம் நடக்கும். என்ன லவ் அப்படின்னா காதல். ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன தமிழில் வரும்? நாங்கள் இருவரும் ஒரு தொடர்பில் இருக்கிறோம். அந்த இடத்துல லவ் இல்லையே. புரியுதா உங்களுக்கு? அதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்குமே புரிதல் வரதுக்கே நிறைய பேருக்கு அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல அவங்களுக்கான பரிகாரம் ஓப்பனாக சொல்றேன். ஆக்சுவலா பரிகாரம் இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸே சொல்றேன். முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை முதல்ல காதலா மாத்துங்க. மாத்திட்டு அப்புறம் ஜோசியர்கிட்ட வாங்க. ரிலேஷன்ஷிப்லேயே வச்சுட்டு எங்களை போட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, போட்டு பிரச்சனை கொடுக்காதீங்க. அதுதான் விஷயமே. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சரிதானா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தில் அந்த நபரை காண்பிக்க வேண்டும். அந்த பெண் இப்படி இருக்கும், இந்த மாதிரி குணாதிசயங்கள் அப்படிங்கிறத காமிக்கணும். அதுலேயே உங்களுக்கு பாதி ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் சார் அப்படிம்பாங்க. ரொம்ப லென்த்தெல்லாம் போக மாட்டேன். அதெல்லாம் இருக்கட்டுமா, உங்கள் ஜாதகம் தானே, இல்லை அவர் டேட் ஆஃப் அதெல்லாம் தேவை, ஜாதகம் தானே அப்படின்னு எடுத்துகிட்டு வரிசையாக பாயிண்ட் சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்காரா, இந்த மாதிரி பண்ணுவாரா, இந்த மாதிரி செய்வாரா, ஆமாம் என்கிட்ட சுற்றினாலும் திரும்பி ஓன்றதாமா வருவேன், நிம்மதியாக போய் படுத்துங்க அப்படின்னு அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்க லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், சொல்லிடலாம். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சார் நல்லா தான் போயிட்டுருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு, அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆனால் திருமணம் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்குது, இந்த எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பெண் இன்க்ளூட் ஆகிருக்கும். இன்னொரு பெண்ணோன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை ஒத்த கேரக்டர் இன்னொரு பெண்ணுக்கு இருக்குது. அந்த தசை புத்தி அதெல்லாம் போதுன்னு சொல்கிறவங்க போகிறப்ப அவங்க வீட்லேயே இந்த பெண்ணுக்கு போகக்கூடிய அந்த ஒரு கிரகங்களுடைய தன்மைகள் இருக்கு இல்லையா, முதல்ல வரைக்கும் அவங்க அம்மாவுக்கு அது இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க தங்கச்சிக்கு அது இல்லாமல் இருந்திருக்கலாம், அக்காவுக்கு அது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த கிரக இணைவு, இவருடைய கிரகம் இணைவுங்கிறதுனால தான் ரிலேஷன்ஷிப்பு, லவ் எல்லாமே வந்திருக்கு. அதே இது அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஆக்டிவேட் ஆகிறப்ப 100% ஃபுல்லாக இங்கே கொடுக்கறது பாதி என்ன ஆகும், அங்கே போகுமா? மதில் மேல் பூனை மாதிரி இருப்பாரா? இதுதான் பிரச்சனையே. ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் தேர்ந்தெடுத்த நபர் கரெக்ட் தானாங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அது நடக்காமல் இருக்க என்ன தடை அப்படிங்கிறத பார்க்கணும், யார் தடை அப்படிங்கிறத பார்க்கணும்.
சில நிறைய ஜாதகங்களில் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னு சொல்லி கேட்டால் அவங்க பேரண்ட்ஸ் கூட ஓகே நீ யாரை வேணாலும் கூப்பிட்டு வா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல நீ தான் வாழ போகிற, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா, அவ்வளோதான். பொண்ணு வீட்டில் அதே மாதிரி தான், எல்லாம் ஓகே தான். பட் ஆனால் நிற்கும் அப்படி. எதனாலன்னு கேட்டால் அவன் கூட உள்ள யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவான், மண்டை கழுவிட்டு இருப்பான். அவனை கழட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் தான் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின் பொழுது அந்த பையனும் பொண்ணும் அதை மட்டும் சார்ந்து தான் இருக்கும். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு உண்டான பாகம் அப்படின்னு வந்து நீங்கள் எப்படி அதில் கணிச்சு சொல்ல முடியுமா? அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? முடியும். ஒரு பெண் ஜாதகத்தை கொடுத்தா அந்த பெண் யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அவங்க அம்மாவோட மனநிலைமை என்ன, அப்பாவோட மனநிலைமை என்ன, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட மனநிலைமை என்ன, இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக வந்து கணிச்சிடலாம் அந்த ஒரு விஷயத்தை. ரிலேஷன்ஷிப் இருவர் சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது. ரிலேஷன்ஷிப்ங்கிறது இருவர் சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி தான். அவங்க தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவாங்களே. அந்த அளவுக்கு ஜாதகத்தில் அக்ரெசிவாக ஒரு மேட்ச் இருந்துச்சுன்னா அவங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த காதல் படத்தில் பார்க்குற மாதிரி தான், முதல் நாள் நைட்டு கிளம்ப மறுநாள் காலையில் இன்னொன்று ஒரு அப்பார்ட்மெண்ட் வாசலில் பிள்ளையார்கள் வச்சு தாலி கட்டிடுவான். அந்த அமைப்பு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு விட்டு வீட்டில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் ஒரு பொண்ணை கூட்டந்தா, ஏன்டா பொண்ணை நானே பண்ணி வச்சுருப்பேன், அந்தளவு சோஷியலாக இருப்பாங்க. ஆனால் இவருக்கா ஒரு உள்ளுணர்வு, ஒரு பயம், நம்ம தப்பாக எடுத்துருவாங்களோ செஞ்சுருவாங்களோ, அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ண முடியாமல் பண்ணுறது தான் ஸ்ட்ரக் தான் நிறைய விஷயம். இந்த காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் வந்து அவர் உண்மையிலே இருக்காரா என்னங்கிறத செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கான தடை என்னங்கிறத பார்க்கணும். இதுதான் விஷயமே, வேறு எதுவும் கிடையாது. இது சில கிரக இணைவுகள் இருக்குது. இப்போ சந்திரன் கேதுன்னு இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சுன்னு அப்படி தான் போட்டு குழப்பி எடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தை தோறதுக்கு நானே பதறுவேன் ஒரு நிமிஷம், அச்சிச்சோ இந்த ஜாதகமா அப்படின்னு. ஓகே. ஸோ என்ன மாதிரியான மனநிலைமை அவங்களுக்கு இருக்கும் சார் இப்போ சந்திரன் கேது அப்படின்னு வரும்பொழுது? சந்திரன் கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா விவேக் படத்தில் ஒரு ஜோக் வரும், ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் கை காமிச்சு ஸ்ட்ரைட்டாக போகிறதும்பாங்க இல்லையா, அது மாதிரி அவன் பாட்டுக்கு போயிடுவான். பின்னாடி வர நம்ம என்ன ஆகும், புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகி கீழே வந்துடுவோம். இதுதான் சந்திரன் கேது ஓடுது. சந்திரன் ராகு இருக்குது, அதீத கற்பனை. இப்போ எனக்கு 40 வயசு ஆகுது, பொண்ணு வந்து நீ விஜய் மாதிரி டான்ஸ் ஆடினா ஆட முடியுமா? ஏமா நான் நடக்கிறதுக்கே யோசிப்பேன், நீ என்ன டான்ஸ் ஆட சொல்கிற? அதீத கற்பனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அது பெண்ணுக்கு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை, ஆணுக்கு சந்திரன் கேது இருந்துச்சுன்னா பிரச்சனை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வந்து இருக்குது. அதுதான் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு ஸ்ட்ரகிளை வந்து உண்டு பண்ணுது. ஓகே. ஸோ ஒரு புரிதல் இருக்கணும். புரிதல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கடந்து போயிடலாம். இப்போ வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக லவ் மேரேஜ்க்கு ஜாதகம் பார்க்கணுமா பார்க்கக்கூடாது? லவ் மேரேஜுக்கும் இல்லை, மேரேஜுக்கே ஜாதகம் பார்க்க வரேன். ஓகே. அதுவாக கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுதானே லவ். மனசு தான் லவ். நம்ம லவ் பண்ணோம்னா ஆண் பெண் அப்படின்னு எடுத்துக்கணும், அதுதானே லவ். மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா பொண்ணுங்களை யாராவது வீட்டில் அம்மாவுக்கும் பையனுக்கும் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறாங்களா சொல்லுங்க? சண்டை வராமல் இருக்கா? ஆனால் இப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் பார்க்குறாங்களே சார். பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மாமியார் ஒருத்தர் தண்ணி கொடுத்துன்னு போயிடுறாங்களா? அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை வருது. சண்டை வந்து என்ன பண்ணுறாங்க, அது சால்வ் பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சால்வ் பண்ணவே முடியாது. அம்மா பையன் வந்து சால்வ் பண்ணவே முடியாது. அவங்க இன்னமும் இடுப்பில் தூக்கி வச்சு 2 கண்ணை வரா மாதிரி பயமுறுத்தி சாப்பாடு விட்டணும்னு தான் நினைப்பாங்க. எங்கள் பையனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு பாவம் பச்சை பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தான் அவனை பார்த்துக்கணும்ட்டு இப்படியே பிடிச்சிட்டே உட்காந்துருந்தா வர்ற பொண்ணு என்ன நினைக்கும், யாராலே அம்மா பின்னாடியே சுற்றுறேன், இவனை போய் கல்யாணம் பண்ணி. புரியுதா உங்களுக்கு? அதை விட்டு வெளியே வர முடியாது, நான் திருமணத்துக்கே ஜாதகம் பார்க்க வேணாம்னு சொல்கிறேன். திருமணத்துக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களுடைய வாழ்க்கை நகர்வு ஏஎல்பியில் தான் சொல்லுவாங்க, உங்களுடைய வாழ்க்கை நகர்வு எப்படி இருக்குது அப்படிம்பாங்க. சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. நட்சத்திர பொருத்தம் எத்தனை இருக்குது, ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குது, வசிய பொருத்தம் இருக்குது. இப்போ என் நட்சத்திரத்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 24 நட்சத்திரம் போட்டு பார்த்துட்டே எந்த நட்சத்திரத்துக்கும் வசிய பொருத்தமே இல்லை. நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கேரக்டர். இதெல்லாம் அது செவ்வாய் தோஷம் இந்த மாதிரி விஷயம். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த நகர்வு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்,
அந்த டயத்தில் அப்படி இருக்கும். இப்போ திருமணம் இதெல்லாம் முதலே தெரிஞ்சுக்கணும், பார்த்து பண்ணுவோம். அதனால் திருமணம் பண்ணுறப்ப அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறப்ப திருமண பொருத்தம் பாருங்கள் அப்படின்னு சஜஷன் கொடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டாங்க, இப்போ பிரச்சனையாக இருக்குது. 6 மாதமாக பேசலை, 1 வருஷமாக பேசலை, இப்படி இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அவங்களுடைய ஒரு பெண் வராங்கன்னா அந்த ஆணுடையது, ஆண் வந்தால் பெண்ணுடையது. அந்த இதை பார்க்குறப்ப என்ன ஆகும்னா 2 பேருடைய கேரக்டரும் 2 ஜாதகத்துலையும் மேட்ச் ஆகும். இந்த அல்ஜிப்ராவில் பண்ணுவாங்களே a + b ² = a² + b² + 2ab. இந்த அல்ஜிப்ராவில் போட்டு சால்வ் பண்ணுவாங்க. a + b² ≠ ன்னு போட்டு எழுதி என்ன பண்ணுவாங்க. அதே போல தான் 2 ஜாதகத்தை வச்சுட்டு இந்த பொண்ணு ஜாதகத்தில் அந்த பையன் கேரக்டர் காமிக்குதா, இந்த பையன் ஜாதகத்தில் அந்த பொண்ணு கேரக்டர் காமிக்குதா, சரி ரைட்டு ஃபஸ்ட்டு பாஸு. அதுக்கப்புறம் 2 ஜாதகத்தை மேட்ச் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது சரியான காலகட்டமா அப்படிங்கிறத காமிக்கும். அப்போ நாங்கள் துல்லியமாக என்ன சொல்லுவோம், அம்மா கண்டிப்பான முறையில் இவர் கல்யாணம் பண்ணால் நீங்கள் இன்னும் ஒரு 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும், அது வரைக்கும் வர மாட்டார். அப்படியே வந்தாலும் அது நிலைக்காது. இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப்ல உள்ள விஷயம். ஓகே, இப்போ நிறைய சினாரியோஸ் பார்க்கும்பொழுது இப்போ இந்த மூவ் ஆன் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா. இப்போ வந்து அந்த காலகட்டம் வந்து ரொம்ப டேஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும்பொழுது வீட்டில் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லைங்களா. பெண்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி டைம் பீரியட்ல வந்து பெண்கள் வந்து வீட்டில் என்ன மாப்பிள்ளை பார்க்குறாங்களோ ஸோ அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அந்த பையனோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? பையன் மேலே தான் தப்பு. நான் வந்து பாரதியாரோட கொள்கையில் மிக தீவிரமான பற்றுள்ளவன். அவர் சொன்னது பெண் என்றால் சக்தி, பெண்ணில் எந்த பெண்ணும் கெட்ட பெண்ணே கிடையாது. அப்படி ஒரு பெண்ணை வந்து கெட்ட பெண்ணை சுட்டி காமிக்கணும்னா அதுக்கு ஒரு ஆண் தான் காரணம். ஆண்கிறது பெண்ணுக்கு காவலன் மட்டுமே. எல்லா இடத்துலையும் இதை நான் பதிவு பண்ணுவேன். சரியா? அந்த பொண்ணு மூவ் ஆன் பண்ணி போகுது அப்படின்னா ஆண்கிறது காவலன் தானே. இதே நம்மளுக்கு சரியான செக்யூரிட்டி, நம்மளுக்கு சரியான துணை, நம்மளை என்றைக்கும் காப்பாற்றுவாங்கிற அந்த முழு நம்பிக்கையை ஏன் விதைக்கலை? ஆண் தானே டாமினேட்டாக இருக்கான், அதுதானே உண்மை. பெண்கிறது என்ன பூ போலன்னு தானே சொல்லுவாங்க. பூ என்ன காற்றுல அது பாட்டுக்கு ஆடிட்டே இருக்கும். நம்ம தான் பாதுகாக்கிறதும் என்ன போகணும், கையில் பத்திரமா எடுத்து கையில் வச்சுக்கணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் அப்படிங்கிறீங்க. இப்போ தான் என்ன மேட்ச் ஆகும்னா எல்லாருக்கும் திருமணத்துக்கான வாய்ப்பு தேடி வரும்னு சொல்கிறோம் இல்லையா. அதை அந்த ஆண் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க. என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு, வரீங்களா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றது. இப்போ யோசிச்சிருக்கேன், என்ன பிரச்சனையாக இருக்குது, பண்ணிக்குவோமா, வாயாலே வரும். இல்லை அட்லீஸ்ட் போய் ரிஜிஸ்டராவது பண்ணிக்குவோம் நம்ம அப்படின்னு அந்த சந்தர்ப்பம்லாம் விட்டுருப்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், வீட்டில் சரின்ட்டாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்கிட்ட பிரச்சனை வரப்போ சொல்லுவேன், அந்த டயத்தில் உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் அமைப்பு, இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் அமைப்பு. அந்த வாய்ப்பை கொடுத்தா நீ தவற விட்டுட்டு. இதனால தான் முதல்ல ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப உங்களுக்கான திருமணம் எப்படி நடக்கும், 2 வீட்லேயும் சம்மதம் இருக்கும். ஒரு அரேஞ்ச் மேரேஜ்லேயே நடந்த விஷயம் 2 வீட்லேயும் சம்மதம் இருக்கும். அவங்களுக்கு ஜாதகத்தில் நான் சொன்னது உங்களுக்கு வந்து பதிவு திருமணம் தான் நடக்கும்னு சொன்னேன். அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணப்பறம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னா ஒரு சர்டன் சுச்சுவேஷன் 3-4 மாதம் கழிச்சு கல்யாணம், பொண்ணு பையனும் ஆட்டோமேட்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு நம்ம ரிலேட்டிவ் பங்காளின்னு சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு இருப்பாரா போவாருங்கிற மாதிரி சுச்சுவேஷன். சென்னையில் இருக்காங்க, கல்யாணம் எங்கே கேட்டால் ஒடிசாவில். அத்தனை பேருக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு, கல்யாணம் நடக்குதான்னு தெரில, டிக்கெட் இருக்கட்டுமா கேன்சல் பண்ணட்டுமான்னு தெரில. இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓடிட்டு இருக்கு. அப்போ பயம் வந்துடுது, யாராவது பெரியவங்க இது மாதிரி நெகட்டிவாக சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களோன்னு பயத்தில் வந்து டக்குன்னு 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வீடு சம்மதத்தோட போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க. இது எப்படி சாத்தியம்? அந்த டக்குன்னு ஒரு வாய்ப்பு மண்டையில் தோணுச்சாது. இவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க, அந்த பையனோட பெரியப்பா பொழைச்சிக்கிட்டாரு. அவங்க பெரியப்பாவுக்கு பரிகாரம் சேர்த்து பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க பெரியப்பாவுக்கு பரிகாரம் சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து கணிச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் உள்ளவங்களுக்கு நீங்கள் பதிவு திருமணம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் எல்லாரும் என்னை முட்டான்னு தானே சொல்லுவாங்க. பட் ஜாதகம் எல்லா விஷயங்களையும் துல்லியமாக காமிக்கும். ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரை தயக்கம் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது, டக்குன்னு பண்ணிக்கணும் ஒரு விஷயத்தை. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை ராகுமாக இருக்கணும். ராகுங்கிறது என்ன, லாட்டி சீட்டு, டக்குன்னு விழுந்துடணும். மிஸ் பண்ணோம் அப்படின்னா கடவுள் என்றைக்குமே வரம் தரவே மாட்டார். கடவுள் என்றைக்குமே வாய்ப்பு தான் தருவார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம்ம கையில் தான் இருக்குது.
ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் ஆன் ஆகிறதுக்கு நிறைய பேர் வந்து தயங்குவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு மேரேஜ் லைஃப் நல்லபடியாக அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த லைஃப் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சுக்கிட்டு அதைப்படி நடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த லைஃப் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.